எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வாக்கும் வாழும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நாள் உங்க எல்லோருக்கும் மங்களகரமான நாளாக அமைய ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றேன். இன்னைக்கு தேதி 28 ஜனவரி மாதம் 2026வது வருடம் புதன்கிழமை விஸ்வாவசு வருடம் தை மாதம் 14ஆம் தேதி. இன்னைக்கு திதி நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பார்ப்போம். விசேஷம் சுப முகூர்த்தம். இன்னைக்கு ரொம்ப விசேஷமான சுபக்கிரக சுபதினம். கிரகப்பிரவேசம் போன்ற சுப காரியங்கள் செய்வதற்கு மிக சிறந்த நாள். கோவில் விசேஷம் கோவை பாலதண்டாயுதபாணி யானை வாகனத்தில் வீதி உலா வருதல் மற்றும் திருசேரை சாரநாதர் ராமவதாரம். திதி இன்னைக்கு மதியம் 2:36 மணி வரைக்கும் தசமி திதி இருக்குது. அதுக்கப்புறம் ஏகாதசி திதி. நட்சத்திரம் இன்னைக்கு காலை 7:42 மணி வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம். அதுக்கப்புறம் நாள் முழுவதும் ரோஹிணி நட்சத்திரம். யோகம் இன்னைக்கு நாள் முழுவதும் அமிர்த யோகம். சுபகாரியங்கள் செய்ய தடையில்லாத நாள். நல்ல நேரம் எப்போன்னு பார்த்தோம்னா காலையில் 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும், மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும், மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும். யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும். சந்திராஷ்டமம் இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்கும்னா சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. அதாவது துலாம் ராசி நேயர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சரி, இப்போ 12 ராசிக்கும் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. மேஷம் ரிலாக்ஸ் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் நாள். உங்கள் தசைகளுக்கு நிவாரணம் தருவதற்கு உடலுக்கு ஆயில் மசாஜ் செய்யுங்கள். நீண்ட காலம் நிலுவையாக உள்ள உங்கள் பாக்கிகள் வசூலாகும். மாலையில் எதிர்பாராத விருந்தினர்கள் உங்கள் இடத்தில் கூட்டமாக சேருவார்கள். அன்புக்குரியவர் உடன் இல்லாததால் ஒரு வெறுமனே அனுபவத்தை உணர்வீர்கள். வேலையில் உங்களது கடின உழைப்பு இன்று நல்ல பலன் தரும். இன்று நீங்கள் ஒரு நட்சத்திரம் போல நடந்து கொள்ளுங்கள். ஆனால் பாராட்டக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும். உங்கள் அண்டை வீட்டாரின் சொற்படி உங்கள் துணை இன்று வாக்குவாதத்தில் ஏற்படக்கூடும். அதிர்ஷ்டம் எண் 9. ரிஷபம் காயத்தை தவிர்ப்பதற்காக அமர்ந்திருக்கும் பொழுது விசேஷ அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். நேராக உட்காருவது உங்கள் பர்சனாலிட்டியை மேம்படுத்துவது மட்டுமின்றி ஆரோக்கியம் மற்றும் நம்பிக்கையை மேம்படுத்துவதற்கு முக்கியமானது. இன்று நீங்கள் மது போன்ற போதைப் பொருட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இல்லையெனில் போதையில் விலை உயர்ந்த பொருட்கள் தொலைந்து போகக்கூடும். மகிழ்ச்சிகரமான மாலை பொழுதில் தாங்கள் இடத்திற்கு உங்கள் நண்பர்களை அழைத்து செல்வீர்கள். இன்று வானம் மிக பிரகாசமாக தெரியும். பூக்கள் மேலும் வண்ணமாக தெரியும். உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் பளபளப்பாக தோன்றும். ஏனெனில் நீங்கள் காதல் வசப்பட்டிருக்கின்றீர்கள். கிரியேட்டிவ் இயல்பு கொண்ட வேலைகளில் ஈடுபாடு காட்டுங்கள். சிலருடன் நீங்கள் பழகுவது சரியல்ல என்று நீங்கள் உணர்ந்தால் அவர்களுடன் இருப்பது உங்கள் நேரத்தை வீணடிக்கின்றது. நீங்கள் அவர்களை உங்களுடன் விட்டுவிட வேண்டும். இன்று உங்கள் திருமண வாழ்வில் மிகவும் சாதகமான நாள். அதிர்ஷ்டம் எண் 8. மிதுனம் வலுவான எதிர்ப்பு மற்றும் அச்சமற்ற தன்மையால் மனதின் சக்தி அதிகரிக்கும். இந்த வேகம் தொடரட்டும். எந்த சூழ்நிலையையும் கட்டுப்படுத்த இது உதவும். உங்களின் பெற்றோர்கள் ஆதரவளிப்பதால் நிதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ஆடம்பரமான வாழ்க்கை முறையால் வீட்டில் டென்ஷன்கள் அதிகரிக்கும். எனவே இரவு தாமதமாக வருவது, பிறருக்காக அதிகம் செலவு செய்வது போன்றவை தவிர்க்கவும். சாக்லேட், இஞ்சி மற்றும் ரோஜாக்களின் வாசத்துடன் நீங்கள் நுகர்ந்துள்ளீர்களா? இன்று உங்கள் காதல் அத்தகைய உணர்வு உடையதாக இருக்கும். இன்று வேலையில் உங்களுக்கு சாதகமான நாள் சிறந்தது. இன்று உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் குறைபாடுகளையும் விஷயங்களையும் பாருங்கள். இது உங்கள் ஆளுமையின் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும். பார்ட்னர்கள் உங்களை கைவிடுவார். இது திருமணத்தை முறிக்கலாம். அதிர்ஷ்டம் எண் 6. கடகம் உடல் நோயிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சூதாட்டத்தில் முதலீடு செய்தவர்கள் பணம் இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களை சூதாட்டத்தில் இருந்து தள்ளி வைக்க அறிவுறுத்தப்படுகின்றீர்கள். வீட்டில் உள்ளவர்களுடன் அருமையான மற்றும் வித்தியாசமானதாக ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள் அன்புக்குரியவர் சற்று எரிச்சலாக இருப்பார். அது உங்கள் மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். கலை மற்றும் நாடகத்துடன் தொடர்புடையவர்களுக்கு தங்கள் கிரியேட்டிவ் விஷயத்தில் சிறந்ததை கொடுக்க பல புதிய வாய்ப்புகள் வரும்.
இன்று நீங்கள் உங்களின் வேலையை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சிக்க வேண்டும். உங்கள் விருப்பமுள்ளவர்கள் வீட்டில் யாராவது உங்களுக்காக காத்திருக்கின்றார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் துணை இன்று உங்கள் தேவையை நிராகரிக்கக்கூடும். இதனால் நீங்கள் கோபமடையலாம். அதிர்ஷ்டம் எண் 1. சிம்மம். உங்கள் அழகான தோற்றம் பிறருடைய கவனத்தை ஈர்க்கும். நீங்கள் அதிகம் செலவு செய்வதை தடுக்கும்போதுதான் உங்கள் பணம் உங்கள் கையில் சேரும். இன்று நீங்கள் இந்த விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள முடியும். உறவினர்கள் வருகை நீங்கள் நினைத்ததை விட நல்லதாக இருக்கும். ரொமான்டிக் சந்திப்பு அதிக உற்சாகம் தரும், ஆனால் அதிக நேரம் நீடிக்காது. கடின உழைப்பு மற்றும் பொறுமையின் மூலம் இலக்குகளை அடைவீர்கள். தூரமான இடத்திலிருந்து மாலையின் பின்பகுதியில் எதிர்பாராத நல்ல செய்தி வரும். தேவையில்லாத காரணத்துக்காக இன்று உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்படும். அதிர்ஷ்டம் எண் 8. கன்னி. இன்று உங்களுக்கு அதிக சக்திமிக்க நாள் அல்ல. சின்ன விஷயங்களுக்கு கூட சலிப்பாகி விடுவீர்கள். இன்று நீங்கள் உங்கள் தாயின் தரப்பிலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது. ஒருவேளை உங்கள் தாய் வழி மாமா அல்லது தாய் வழி தாத்தா உங்களுக்கு நிதி உதவலாம். அலுவலகத்தில் அதிக நேரம் செலவழித்தால் வீட்டு வாழ்க்கை பாதிக்கப்படும். உங்கள் காதல் கதை இன்று ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கலாம். உங்கள் பங்குதாரர் இன்று திருமணத்தை பற்றி உங்களுடன் பேசலாம். இந்த விஷயத்தில் எந்தவொரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். வேலையை நீங்கள் அணுகுமுறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அதனால் உங்கள் வேலையில் தரம் உயரும் நாள் இன்று. இன்ப சுற்றுலா திருப்திகரமாக அமையும். திருமண வாழ்வில் ஒரு கடினமான அத்தியாயத்தை சந்தித்த பின் இன்று உங்கள் வாழ்வில் மீண்டும் வசந்தம் வீசும். அதிர்ஷ்டம் எண் 7. துலாம். உங்கள் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்க பிடிவாத போக்கை கைவிடுங்கள். ஏனெனில் அது நேரத்தை தான் வீணடிக்கும். பணத்தின் இயக்கமான நாள் முடிந்த பிறகு நீங்கள் சேமிக்க முடியும். குழந்தைகளின் கடுமையாக நடந்து கொள்வதை தவிர்த்து விடுங்கள். அது உங்களை சங்கடப்படுத்தும். நீங்கள் அதை கட்டாயப்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு இடையில் அது தடைகளைத்தான் ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பார்ட்னர் மீது சரியான கவனம் செலுத்தாவிட்டால் அவர்கள் அப்செட் ஆவார்கள். புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் பற்றி பார்ட்னர்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நீங்கள் ஏதேனும் புதிய வேலையை தொடங்குவதற்கு முன் அனுபவம் வாய்ந்தவர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் தொடங்கும் வேலையில் அனுபவம் வாய்ந்தவர்களை சந்திப்பது மிகவும் சிறந்தது. மற்றவர்கள் உங்களை பற்றி கூறிய ஒரு தவறான விஷயத்தில் உங்கள் துணை உங்கள் மேல் கோபம் அடையலாம். ஆனால் உங்கள் அன்பும் அரவணைப்பும் அவரை சமாதானப்படுத்திவிடும். அதிர்ஷ்டம் எண் 9. விருச்சகம். இன்று ரிலாக்ஸ் ஆகவும் அனுபவத்திற்கு ஏற்ப மனநிலையும் இருப்பீர்கள். இன்று வரை தேவையில்லாமல் பணத்தை செலவழித்தவர்கள் வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் இன்று திடீரென்று உங்களுக்கு பணம் தேவைப்படும். உங்களிடம் போதுமான பணம் இருக்காது. நீங்கள் நம்பும் ஒருவர் முழு உண்மையை உங்களிடம் சொல்லாமல் இருக்கலாம். மற்றவர்களை சமாதானப்படுத்தும் உங்கள் திறமையால் வர பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். உங்கள் கண்ணீரை விசேஷமான நண்பர் துடைப்பார். இன்று வேலையில் உங்களுக்கு சாதகமான நாள். வாழ்வில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடப்பதற்கு நீங்கள் நீண்ட காலமாக காத்திருந்தால் நிச்சயமாக சிறிது ரிலீஃப் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் திருமணம் இன்று மிக சிறந்த நிலையில் அடையும். அதிர்ஷ்டம் எண் 2. தனுசு. நீண்ட காலமாக இருந்த நோயிலிருந்து விடுபடுவீர்கள். இன்று நீங்கள் மது போன்ற போதைப் பொருட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இல்லையெனில் போதையில் விலையுறந்த பொருட்களை தொலையக்கூடும். உங்கள் சாதனை உங்கள் குடும்பத்தினரின் உற்சாகத்தை அதிகரிக்கும். ஏனென்றால் உங்கள் நற்பெயருக்கு நீங்கள் மேலும் பெருமை சேர்க்கின்றீர்கள். மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க கடினமாக உழைத்திடுங்கள். ஒருவர் உங்களை பாராட்டுவார். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனம் செலுத்துங்கள். இன்று நீங்கள் செய்யும் வேலைக்கு வேறொருவர் பெயர் எடுத்துக்கொள்ளக்கூடும். எல்லையில்லாத கிரியேட்டிவும் உற்சாகமும் பயனுள்ள மற்றொரு நாளை உருவாக்கும். கடினமான சில நாட்களுக்கு பிறகு இன்று நீங்கள் இருவரும் மீண்டும் காதலில் விழுவீர்கள். அதிர்ஷ்டம் எண் 8. மகரம். உங்கள் உணர்வுகளை, குறிப்பாக கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். இன்று நிதி பக்கம் நன்றாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை வீணாக செலவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் குடும்பத்தினரின் நெருக்கடி நேரத்தில் உதவிக்கு வந்து வழிகாட்டுவார்கள். மற்றவர்கள் அனுபவத்தில் இருந்து சிறு பாடத்தை கற்றுக்கொள்வீர்கள். தன்னம்பிக்கையை வலுப்படுத்த அது மிகவும் உதவும். ரொமான்டிக் எண்ணங்களை வெளிப்படுத்தாதீர்கள். சகாக்களை கையாளும் பொழுது சாமர்த்தியங்களும் தேவை. மற்றவர்களை சமாதானம் செய்யும் முயற்சிக்கு
நல்ல பலன் கிடைக்கும். பவர் கட் அல்லது வேறு காரணத்தால் காலையில் சிரமம் ஏற்படலாம். ஆனால் உங்கள் துணை உங்களுக்கு உதவியாக இருப்பார். அதிர்ஷ்டம் எண் 8. கும்பம். ஆயிலான காரமான உணவை தவிர்த்து விடுங்கள். உங்கள் வீட்டு உறுப்பினர்களிடமிருந்து நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் அதை இன்று திருப்பித் தரவும். இல்லையென்றால் அவர் உங்களுக்கு எதிர் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். உங்கள் துணைவர் நன்கு புரிந்து கொண்டால் வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வளம் பெருகும். உங்கள் காதலை யாரேனும் பிரிக்க முடியாது. புதியவற்றை கற்றுக்கொள்ளும் உங்கள் ஆர்வம் குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கும். இன்று நீங்கள் உங்கள் மனைவியை ஆச்சரியப்படுத்தலாம். உங்கள் எல்லா வேலைகளையும் தவிர இன்று அவர்கள் நேரத்தை செலவிடவும். இன்று நீங்கள் இனிமையான சர்ப்ரைஸ் உங்கள் திருமண வாழ்வில் பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் எண் 6. மீனம். உங்கள் வெறுப்பை கொள்வதற்கு நல்லிணக்கமான இயல்பை உருவாக்கிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அது அன்பை விட அதிக சக்தி வாய்ந்தது. உடலை மிக மோசமாக பாதிக்கக்கூடியது. நல்லதை விட கெட்டதுதான் வேகமாக வெற்றி பெறும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பணியிடத்திலோ அல்லது வியாபாரத்திலேயோ எந்த ஒரு அலட்சியமும் இன்று உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும். குடும்பத்தினரின் நலனுக்காக பாடுபடுங்கள். உங்கள் செயல்கள் அன்பு மற்றும் ஆக்கப்பூர்வ நோக்கத்தை ஏற்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர பேராசைக்காக இருக்கக்கூடாது. உங்கள் காதல் வாழ்வில் திருமண திட்டம் நீண்டகால பந்தத்திற்கு வழிவகுக்கும். நீண்ட காலத்துக்கு முன்பு தொடங்கிய ஒரு ப்ராஜெக்டை இன்று முடிக்கும்பொழுது மன திருப்தி ஏற்படுத்தும். இன்று உங்கள் ஓய்வு நேரத்தை தேவையற்ற சிக்கலில் இருந்து விலகி எந்த கோவிலிலும், குருதுவாரத்திலும் அல்லது எந்த மத இடத்திலும் செலவிடலாம். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இன்று ஒரு இனிமையான தகவல் வந்து சேரும். அதிர்ஷ்டம் எண் 3. இன்னைக்கு ஒரு பொன்மொழி. சிந்தனை தெளிவானால் வாழ்க்கை வளமாகும். குழப்பமில்லாத தெளிவான மனநிலைதான் வெற்றியின் ரகசியம். நல்லதை சிந்திப்போம், நல்ல வளமான வாழ்க்கை வாழ்வோம். தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.